நேயர்களுக்கு நெஞ்சார்ந்த வணக்கங்கள். எம்எஸ்சி ஆடியோ யூடியூப் சேனல் பெண்ணாகரம். நான் உங்கள் நண்பன் முருகன். நண்பர்கள் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5.2 ஆம்ப் அசம்பிளுக்கு இது முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்பேர் போட்டு அசம்பிள் பண்ணுற ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இப்போ வந்து அசம்பிள் எப்படி பண்ணலான்றதை பற்றி ஒரு வீடியோ போட்டுடலாம். தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு வாங்க நண்பர்களே. எம்எஸ்சி ஆடியோ யூடியூப் சேனல் பெண்ணாகரம். நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு வரீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. முடிஞ்சவரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்கள் அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அக்ராலிக் பேனல். இந்த பேனல் வந்து நான் ஃபிட்டிங் பண்ணல பாருங்கள். பிரிண்ட் பேனல் மட்டும் அப்படியே இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அக்ராலிக் பேனலில் பொறுத்த வரைக்கும் ஒரு மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெரும்பாலும் இந்த லைட்டெல்லாம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் கேட்பாங்க. அது கொஞ்சம் ஒர்க் அதிகம். அது இல்லாத பார்த்திங்கன்னா இந்த வால்யூம் கண்ட்ரோலுக்கெல்லாம் பாருங்கள். அது நம்ம இரும்பு பேனலில் வந்து அது இடத்த அதேமாதிரி வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. அது உங்களுக்கு அந்த அம்மி இஷ்யூஸ் வராது. நம்ம வந்து இப்போ வந்து வால்யூம் கண்ட்ரோல் எடுத்து இருந்தால் சவுண்ட் வைக்கிறது பக்கம் போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு வேறு அம்மி வரும். அது எதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா அது வந்து இடத்துல இல்லை. அதனால் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பாருங்கள், இங்கேருந்து பாருங்கள், ஒவ்வொரு பாடிக்கும் ஒவ்வொரு இடத்துக்கு கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு வால்யூம் கண்ட்ரோலும் ஒரு இடத்து கடைசியாக போய் இந்த இடத்துல லிங்க் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இது யூஎஸ்பி போர்டோட சேர்த்து தான் லிங்க் பண்ணியிருக்கேன். இது மாதிரி இடத்து கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த அம்மிங் இஷ்யூஸ் வராது. அதுக்காக தான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரவுண்டு க்ரீன் கலர் எல்இடி எல்லாமே இது வந்து கஸ்டமர் வாங்கி கொடுத்துட்டாங்க. நம்ம எதுவும் போடல, கஸ்டமர் வாங்கி கொடுத்துருக்காங்க. அவங்க நம்ம சர்வீஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? இதெல்லாம் பார்த்திங்கன்னா இது கிட்டத்தட்ட இது வந்து இது பார்த்தா சிம்பிளாக தான் தெரியும் உங்களுக்கு. இதுதான் பெரிய ஒர்க்கே. இது செட்டுன்னா கூட செஞ்சுக்கலாம். இதில் தான் கரெக்டாக வந்து ப்ராப்பராக செஞ்சு. இது வந்து பார்த்தா சின்ன ஒர்க்கு மாதிரி தெரியும். இதுதான் வேலை அதிகமாகும் நம்மளுக்கு. ஓகேங்களா? அது இல்லாத பார்த்திங்கன்னா இப்போ வந்து உள்ளே போயிடலாங்க. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து எல்லாமே வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். எந்தெந்த பேஸ் எது வைக்கின்றது வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இன்னும் வந்து ஒயரிங் பண்ணல. ஒயரிங் பண்ணது அப்படியே நிற்குது. இந்த ஏசிலேருந்து டிசி பண்ணுறது மட்டும் ஒயரிங் பண்ணியிருக்கேன். இது எதுவுமே ஒயரிங் பண்ணல, அப்படியே எம்டி இருக்குது. இந்த இடத்துல எதுக்கு இந்த பேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆடியோ ரெஸ் பாக்ஸும் FT003 பாக்ஸும் அவங்க ஃபீச்சரில் வைக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அந்த கேப் பண்ணிட்டோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த ஃபேனுக்கு நேராக ரெண்டு சப்பு. இது வந்து பார்த்திங்கன்னா 5 சேனல் போர்டு. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஆடியோ அவுட்புட் வந்து கொடுத்துருன்னு சொல்லிக்கிறாங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா செலக்டர் போர்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த போர்டு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா DC to DC பக் கன்வெர்ட்டர் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணணும். அது இல்லாமல் இன்னொரு பக் கன்வெர்ட்டர் ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்துடலாம். இப்போ வந்து பார்த்திங்க வாங்க பேக் சைடு போயிடலாம். வரங்க பேக் சைடு பார்த்திங்கன்னா இது ஒரு ஃபேனு, இது ஒரு ஃபேனு. இது வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ ரோஸ் பாக்ஸ். அவங்க வந்து பெரும்பாலும் நான் வெளியே வச்சு யூஸ் பண்ணிக்கிறேன். இல்லை இந்த இடத்துல யூஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. அது ஓகே. இது வந்து பார்த்திங்கன்னா செலக்டர் டிவி, DVD, DTS 3 செலக்ட் பண்ணிக்கிற மாதிரி. இது வந்து பார்த்திங்கன்னா சரௌண்ட் லெஃப்ட் ரைட்டு. இது வந்து பிரிண்ட் லெஃப்ட் ரைட்டு. இது வந்து சென்ட்ரு, ரெண்டுக்கும் காமன் சென்ட்ரு. இது வந்து பார்த்திங்கன்னா சப்பு, இல்லை 2 சப்பு கொடுத்துருக்காங்க. 2 சப்பு அதுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படி இன்டீரியல் உள்ள போயிட்டிங்கன்னா இது வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணல பாருங்கள். ட்ரான்ஸ்ஃபார்மர் வைஸ் பார்த்திங்கன்னா 28028 15 ஆம்பியர் கொடுத்துருக்காங்க. அவங்களே வாங்கி வந்து கொடுத்துருக்காங்க கஸ்டமரு. உள்ள பார்த்தீங்கன்னா ஃபில்டர் செக்ஷன் பார்த்தீங்கன்னா 10,000க்கு 63 கொடுத்துருக்கு. அவங்க எல்லாமே கஸ்டமரே வாங்கி வந்துருந்தாங்க. அது வந்து இங்கே இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மகாராஜாவில் JPL சப்பு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிடி வசந்தில் வந்து 488 ஒரிஜினல் ஐசி 3 போட்ட மாதிரி ஒரு பிடியும். இதில் வந்து 3 ஐசி போட்ட மாதிரி ஒரு சரௌண்டு ப்ளஸ் சென்டர் ப்ளஸ் சரௌண்டுக்காகவும் இது கொடுத்துருக்காங்க. இது ரிசல்ட் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் போட்டிருக்கோம். இந்த ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் போட்டு யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து இன்னும் ஒர்க் முடியல. இப்போ வந்து ஒயரிங் ஒர்க்குக்கு போயிடலாம். ஒயரிங் வந்து உங்களுக்கு பண்ணிவிட்டு அந்த க்ளீனாக வந்து ஃபைனலாக ஒரு வீடியோ போட்டுருவோம். கண்டினியூஸ் பண்ணிக்கலாம் வீடியோவை. ஓகேங்களா? தொடர்ந்து வீடியோ பார்த்துருவாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி உங்களுக்கு இது மாதிரி எதனா போர்டு வேணும்னாலையும் கான்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை சர்வீஸு, ஆல்டர்னேட் ஒர்க்கு, எந்த ஒர்க்குனாலையும் கான்டாக்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. நண்பர்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஃபைனலாக முடிச்சுட்டு இப்போ வந்து டெஸ்டிங் தான் போயிட்டுருக்கு. இது பாருங்கள் எப்படி இருக்குங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே இன்சைடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக க்ரீன் லைட்டு எல்லாம் கஸ்டமர் வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தோம். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்ம ஆர்டர் பண்ணி பார்த்திங்கன்னா அவங்க சொல்லியிருக்கிறது வந்து 2 சப்பு சொல்லியிருக்காங்க. 2 சப்பு இந்த சைடு போட்டாச்சு. அது இல்லாமல் 5 சேனல் வந்து மகாராஜா போர்டு 5 சேனல் போட்டாச்சு. அவங்க வந்து புதுசாக ஆட் பண்ண சொன்னது பார்த்திங்கன்னா கெய்னர் போர்டு ஒன்று ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. அவங்க வாங்கி வந்து கொடுத்துருந்தான். ஒரே பக்கனர் கொடுத்துட்டேன். ஆம்பியர் கட்டில் அதனால் ஒரு பக்கனர் கொடுத்துருக்கேன். அது இல்லாத பார்த்திங்கன்னா இது FT003 பாக்ஸ் செட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி இது எல்லாமே பார்த்திங்கன்னா நார்மலாக இந்த FT003 பார்த்திங்கன்னா ரிமோட் கண்ட்ரோல் தான் ஃபிட் பண்ணுவாங்க. நாம் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம ஆர்டினரியிலே ஃபிட் பண்ணியிருக்கோம். இது எப்படின்னு பார்த்திங்கன்னா ஆக்ஸ் இன்புட் கொடுத்துட்டு 6 சேனல் அவுட்புட் வந்துடும். இந்த 6 சேனல் அவுட்புட் பார்த்திங்கன்னா அந்த கெய்னர் செக்ஷனில் வந்து கெயின் பண்ணிடுறோம். கெயின் பண்ணிவிட்டு இங்கே செலக்டர் சுவிட்ச் இருக்குது. இந்த செலக்டர் சுவிட்சில் வந்து பார்த்திங்கன்னா AB 2 செலெக்ஷன் பண்ணுற மாதிரி 5 சேனலில் இந்த ப்ரோலாஜிக்கு ஒர்க் ஆகிற மாதிரியும்
ப்ளஸ் FT003 ஒர்க் ஆகிற மாதிரி கொடுத்துருக்கோம். இந்த FT003 இன்னும் இன்புட் கொடுத்துருக்கோம். இது வந்து ப்ராலஜிக்கல் இன்புட் கொடுத்துருக்கோம். இந்த அவுட்புட் பார்த்தீங்கன்னா அவுட்புட் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த பேஸ் டேபிள் கொடுத்துருக்கோம். நார்மல் லெஃப்ட் ரைட் பார்த்தீங்கன்னா இந்த பேஸ் டேபிள் சரௌண்டு மட்டும் இல்லை, நார்மல் லெஃப்ட் ரைட் வந்து பேஸ் டேபிள்லையும் அதில் வர சப்பு FT003 வர சப் இருக்கும்போது இந்த மகாராஜா போர்ட்டுக்கு வந்து இன்புட்டை கொடுத்துருக்கோம். இன்புட்டை கொடுத்து இங்கே பூஸ்ட் பண்ணுறோம். அந்த மெத்தட் செஞ்சுருக்கோம். பிடியும் அதேமாரி தான். பேஸ் டேபிள் வந்து வித் FT003 ஒர்க் ஆகும். அண்டு வந்து பார்த்திங்கன்னா நார்மல் நம்ம ப்ரோலாஜிக்லையும் வந்து ஒர்க் ஆகிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம். இது கஸ்டமர் வந்து ஃபைனலாக இந்த கேப் விட்டு நான் வீடியோ போட்டிருந்தேன், ஒரு வீடியோ அதை பார்த்துட்டு எனக்கு FT003 போட்டு கொடுத்துருக்குன்னு சொல்லிட்டு அப்படி. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிமோட்டில் வந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரிங்க. அது மட்டும் நான் கொடுக்கல லைன், ஏன்னா அது அது வந்து பார்த்திங்கன்னா அது மேனுவல்ன்றதெல்லாம் கொடுக்கல. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் வந்து ஆன்லைன் கட்டலை, பக்கன் மட்டும் போட்டால் பக்கன் மட்டும் போயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு 12 வோல்ட் 2 ஆம்பியர் டிரான்ஸ்ஃபார்மர் கொடுத்து வச்சுருக்கேன். ரிசல்ட் நல்லாயிருக்கு. லைட்டாக ஒரு அம்மிங்க வருது பாருங்கள், லைட்டாக ஒரு அம்மிங்க வருது. அது எதுக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா இதில் இந்த செலக்டர் சுவிட்ச் போர்டு வந்து பார்த்திங்கன்னா 12 வோல்ட் கொடுத்துருக்கோம். அந்த 12 வோல்ட் கொடுக்குறதுனால அம்மி, மற்றபடி அதை ஆஃப் பண்ணிட்டு எல்லாமே எதுவும் வரதில்லை. அது அம்மிங்க இந்த செலக்டர் சுவிட்சில் தான் அம்மிங்க வருது. பிரிண்டில் பாருங்கள், அது வந்து க்ரீன் கலர் LED வந்து கஸ்டமர் வாங்கி கொடுத்தது எல்லாமே. நாம் வந்து மேக் பண்ணது பார்த்திங்கன்னா அவங்க கொடுத்தது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வீடியோ போர்டு கொடுத்துருந்தாங்க. இந்த வீடியோ போர்டு தான் கொடுத்துருந்தாங்க. அந்த வீடியோ போர்டு செட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு 4 பாட்டு பாடிச்சு. அதுக்கப்புறம் போர்டு போயிடுச்சு, மறுபடியும் அதை ரெடி பண்ண முடியல. அது தூக்கி சேர்த்தாச்சு, போர்டு தூக்கி போட்டாச்சு. அதில் பார்த்திங்கன்னா கஸ்டமர் வந்து 2 சப்பு ஃப்ரீ போர்டு வாங்கியிருந்தாங்க. இது ஒன்று வாங்கிட்டு வந்துருந்தாங்க. நம்ம இதுக்கு வந்து லைன் கொடுக்கல. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா அதே போதும்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஏன்னா 2 பூஸ்ட் பண்ணி மறுபடியும் பூஸ்ட் பண்ணால் அம்மிங்க அதிகமாக சப்பு தர மாதிரி வரும்னு சொல்லிட்டு இது கொடுக்கல. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் 24/24 15 ஆம்பியரும், இந்த FT003 வந்து பார்த்திங்கன்னா 12/12 2 ஆம்பியரும் கொடுத்துருக்கேன். இந்த FT003 ப்ளஸ் இந்த க்ரீன் LED அந்த செலக்டர் சுவிட்ச் 3க்கு மட்டும் இந்த 12 வோல்ட்டு எடுத்து கொடுத்துருக்கேன். USB போர்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 வோல்ட் பக் கன்வெர்ட்டர் மட்டும் கொடுத்துருக்கேன். இதில் சைடு பார்த்திங்கன்னா 2 சப்பு, இது ஒரு சப்பு, இது ஒரு சப்பு, 2 சப்பு, 2 சப்பு வர மாதிரி லைன் கொடுத்துருக்கேன். அவங்க கஸ்டமர் கேட்டிருந்தாங்க 2 சப்பு வேணும்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க, அது மாதிரி கொடுத்துருக்கேன். மற்றபடி பார்த்தீங்கன்னா எல்லாமே கஸ்டமர் வாங்கி கொடுத்தது தான். நாம் எதுவும் புதுசெல்லாம் ரெடி பண்ணல. அவங்க கஸ்டமர் வாங்கி கொடுத்தாங்க, அதில் வந்து நான் போட்டிருக்காங்க பாருங்கள். இது வந்து கண்டினியூஸாக வீடியோ போட முடியாது, சாங்ஸ் போட்டால் காப்பிரைட் பிரச்சனை வந்துடும். இப்போ வந்து ஒர்க் ஃபினிஷ் ஆகிடுச்சு, கஸ்டமருக்கு கொடுத்துடலாம். இது மாதிரி உங்களுக்கு ஏதாவது போர்டு வேணுனாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள், இல்லை சர்வீஸ் பண்ணி கொடுக்குறதுனாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள், இல்லை புதுசாக அசம்பல் பண்ணனாலே மொத்த ஃபுல் அமௌண்ட் எல்லாமே டீட்டெயிலே பேசிக்கலாம். இப்போ வந்து ஒர்க் ஃபினிஷ் ஆகிடுச்சு. அவர் கஸ்டமர் வந்து செலக்டர் தான். அது வந்து க்ரீன் கலர் LED தான் வேணும்னு சொல்லிட்டு கஸ்டமர் இது வந்து டிசைட் பண்ணது. நாம் இது டிசைட் பண்ணல, கஸ்டமருக்காக. ஓகேங்களா? தொடர்ந்து வீடியோ பார்த்தவங்க நண்பர்களுக்கு MSCRT யூடியூப் சேனல் பெண்ணாகரம். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.